வெரி குட். கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. ஆமா, அவருடைய அன்பை நம்மால் விளங்கி கொள்ள முடியாது. அதனாலதான் நான் அதை அடிக்கடி சொல்றேன். அந்த அன்பு நிபந்தனை இல்லாத அன்பு, அதுதான் அவருடைய கிருபை. பாருங்க, அது மகா பெரியது, மனித அறிவு கேட்டாதது. எவ்வளவாய் நாம் அவரை விட்டு விலகி போனாலும் அந்த கிருபை அவருடைய அன்பை மாற்றுவதே இல்லை. கிறிஸ்தவம் என்றாலே இரண்டு தான். சொல்லுங்க, கிறிஸ்தவம் என்றால் இரண்டு தான். எந்த இரண்டும்? Unconditional love of love, Father ultimate God, power, ultimate power. unlimited வெரி குட். power. எஸ், வெரி குட். ஆமா, இதுக்குள்ள எல்லாமே அடங்கிருது. அன்புல என்னெல்லாம் அடங்குது? அவர் நம்மை முற்றிலுமாக தகுதியாக்கி விட்டார். நம்முடைய பாவத்தை பார்க்கிற தேவன் அல்ல. நம்முடைய பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் அதை வெண்மையாக மாற்றுகிற அன்பு. சரிங்களா? அவரை விட்டு எவ்வளவாய் இளைய குமாரனை போல விலகி போனாலும் அந்த அன்பு மாறுவதில்லை. அதை குறித்த ஒரு நாலேஜ். ரெண்டாவது என்னவென்றால், நம்மை நிறைத்து வைத்திருக்கிற அவருடைய சூப்பர் நேச்சுரல் பவர். எவ்ரி சைல்ட் ஆஃப் God is fully loaded with supernatural or unlimited, unimaginable power. சரிங்களா? இந்த ரெண்டையும் அறிகிற அறிவிலே நான் வளர்ந்து கொண்டே இருக்க அந்த அன்பு என்ன செய்கிறதுனா, அவரோடு உள்ள உறவை ஸ்திரப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ரைட்? இந்த இரண்டு அறிவு என்ன செய்கிறது என்றால், எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ள முடிகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமா, இந்த ஜாஸ் வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் பேட்சு. நமக்கு மொத்தம் 3 ஆண்டுகள் இந்த வகுப்புகள் நடைபெறும். மொத்தம் 15 சப்ஜெக்ட். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 10 கிளாஸ் அல்லது 10 கிளாஸ் நமக்கு. சரிங்களா? அப்போ 15 சப்ஜெக்ட்லேயும் 10 கிளாஸ்னா நமக்கு மொத்தம் எத்தனை கிளாஸ்? 150. 150 கிளாஸஸ். நம்ம கிட்டத்தட்ட இப்போ எத்தனாவது கிளாஸுக்கு வந்துட்டோம்? 56வது வகுப்பு இன்னைக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமா. என்ன பர்பஸ்? ஜஸ்ட் டூ, நீங்களும் வாழ வேண்டும். உங்கள் மூலமாக தேவன் உலகத்தை வாழ வைக்க நீங்கள் இடம் கொடுக்கணும். இந்த ரெண்டுல எல்லாமே அடங்கிடும். உங்களுக்கு இவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம், வரப்போகிற வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் அடக்குகிற இந்த கோர்ஸுக்காக நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். ஆமா, 50 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிற, பல தேசங்களிலே வேதாகம கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய அருமையான சகோதரன் ஆண்ட்ரூமுக்காக நன்றி சொல்லுவோம். அவருடைய புஸ்தகங்கள் தான் நமக்கு கிட்டத்தட்ட 13 புஸ்தகங்கள் சப்ஜெக்ட். சரிங்களா? இன்றைக்கு 6வது பாடம். என்ன பாடம்னு சொன்னா, நாவு ஒரு உருவாக்கும் சக்தி. இதுல நம்ம இதுவரைக்கும் 5 வகுப்புகள் முடித்திருக்கிறோம். மொத்தம் 10 வகுப்புகள். இன்றைக்கு 6வது வகுப்பு. இப்பொழுது நாம் நேரடியாக பாடத்துக்கு செல்லலாம். எஸ் பிரதர். எந்த இரண்டிற்கும் வேதத்தில் ஆதாரம் இல்லை. வெரி குட். எஸ், ஃபர்ஸ்ட்ல யாரு சிஸ்டர்? கிரேஸ் சிஸ்டர் சொல்லுங்க. எந்த இரண்டிற்கும் வேதத்தில் ஆதாரம் இல்லை? பிசாசு என்னை விட தேவன் கெட்டிக்காரன் என்பதற்கு வேதத்தில் எந்த ஆதாரமும் இல்லை. வெரி குட். எந்த இரண்டும்? நம்மை விட கெட்டிக்காரன் அவள் அல்ல. இன்னொன்னு என்னது? 2 காரியங்கள்ல நீங்க சொல்லணும். எந்த இரண்டிற்கும் வேதத்தில் ஆதாரம் இல்லை. ஒண்ணு கரெக்டா சொல்றீங்க. அதாவது பிசாசு தேவனுடைய பிள்ளைகளை விட கெட்டிக்காரன் அல்ல. இன்னொன்னு பிசாசானவன் தேவனையும் விட நம்மையும் விட கெட்டிக்காரன் என்பதற்கு வேதத்துல ஆதாரம் இல்லை. பாருங்கள், 61வது பக்கத்துல டாப் பேராகிராஃப். தேவன் பிசாசை விட கெட்டிக்காரன் என்பதற்கு ஏராளமான வசன ஆதாரம் உண்டு. ஆனால் பிசாசு உன்னை விட தேவனை விட கெட்டிக்காரன் என்பதற்கு வேதத்தில் எந்த ஆதாரமும் இல்லை. நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது உனக்குள் கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. ஆனால் சாத்தானுக்கு அப்படிப்பட்ட சிந்தை இல்லை.
அடி வாங்கி உடலெல்லாம் பலத்த காயமடைந்த ஒரு மனிதன் இன்னும் சண்டை போடுவதை பார்க்க முடியுமா? அதே போலவே சாத்தானும் ஏற்கனவே அடைந்த காயங்களையே இன்னும் ஆற்ற முடியாதவனா இருக்கிறான். இல்ல, அடுத்த பேராகிராஃப் படிக்கலாம். நாம் ஏற்கனவே வெற்றி பெற்றவர்கள். இந்த விசுவாசம் உனக்கு இராவிட்டால் வேத புஸ்தகத்தை கவனமாக படி. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இப்போ இதுல இன்னொரு சப் கொஸ்டின். நான் பிசாசை விட வல்லமை மிக்கவர்கள். எதனால? நான் வாசித்த பகுதியில பதில் இருக்கு பாருங்களேன். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பிசாசை விட வல்லமை மிக்கவர்கள். நாங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்றவர். வெற்றி பெற்ற ஓகே, ஒண்ணு நல்ல பாயிண்ட். இன்னொன்னு என்ன சொல்லலாம்? அவருடைய சிந்தை எதனாலே நாம் வலிமை மிக்கவர்கள்? அவருடைய எங்களுக்குள்ள உண்டு கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை வேற. இன்னொரு பாயிண்ட் விட்டீங்க, யோசிங்க, கண்டுபிடிங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினால். வெரி குட். இன்னொரு பாயிண்ட் இருக்கு. அவரே எங்களுக்கு தேவ பலன். ஓகே, எல்லாம் கரெக்ட் தான். உங்களில் இருக்கிறவரை விட எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். பெரியவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா ஆமா. உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியை காட்டிலும் மகா பெரிய சக்தியாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, குதூகலமா இருங்க. அந்த குதூகலத்தை, அந்த உற்சாகமான ஆவியை, அந்த மகிழ்ச்சியை நீங்கள் எந்த சூழ்நிலைகளிலும் காத்து கொள்ள முடியும். அப்படி காத்து கொள்ளுவீர்கள் என்றால் நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஜெயம் அங்கதான் இருக்கு, வெற்றி அங்கதான் இருக்கு. யார் அதை சுதந்திரிக்க முடியும்? இந்த அதாவது விசுவாசிக்கிறவர்கள். யாரால விசுவாசிக்க முடியும்? அதற்கு முன்பதாக எதை விசுவாசிக்க வேண்டும்? உலகத்தில் இருக்கிற பிரச்சனையை காட்டிலும் எனக்குள்ள ஒருத்தர் இருக்காருப்பா, அவர் மகா பெரிய தேவன். இந்த நாலேஜ் உள்ளவர்கள் எப்பொழுதும் விசுவாசிப்பார்கள். பழைய ஏற்பாட்டிலும் பல சான்றுகள் பார்த்திருக்கிறோம், புதிய ஏற்பாட்டிலும் பல உதாரணங்கள் பார்த்திருக்கிறோம் இல்லையா? காலேபு அந்த நாட்கள்ல அறிந்திருந்தான் பாருங்க. யாத்திராகம புஸ்தகத்துல அறிஞ்சிருக்கிறான். என்ன அறிஞ்சிருக்கிறான்? அவர்கள் நமக்கு இரையாவார்கள், ஏனென்றால் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா 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 ஆமா. சிஸ்டர் ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க பாருங்க, நமக்குள்ள அவர் என்னவாக வாசம் பண்ணுகிறார்? தேவ பலனாக, தேவ ஞானமாக, தேவ நீதியாக, தேவ மீட்பாக, தேவ பரிசுத்தமாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்ம தான் ஜெயம், வெற்றி ஏற்கனவே பிக்ஸ் பண்ணியாச்சு. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். யோசுவா உதாரணம், காலேபு நல்ல எக்ஸாம்பிள், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நல்ல எக்ஸாம்பிள், பீட்டர் நல்ல எக்ஸாம்பிள், பவுல் நல்ல எக்ஸாம்பிள், இயேசு கிறிஸ்து மிகச்சிறந்த எக்ஸாம்பிள். நீங்களும் எக்ஸாம்பிளாக இருக்கிறீர்கள். ஆமென். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆமா ஆமா ஆமா. பாருங்க, யாரு தெபரா சொல்றா பாலாக்கு, எப்பா வெற்றி நமக்கு முடிஞ்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நீ என்ன கூப்பிடுறா, ஆனா நீ போனா ஆண்களுக்கு பேரு, நான் வந்தாலும் வெற்றி தான், பெண்ணுக்கு பேர் வந்துருங்கிறா பாருங்க. அவளுக்கு அந்த நாலேஜ் பாருங்க. ஒரு பெரிய சேனையை தலைமை தாங்கி நடத்துகிற ஒரு அருமையான ஒரு லேடி சொல்றா பாருங்க, எப்பா வெற்றி நிச்சயம், நீ என்ன கூப்பிடுறா, நான் வராமலே உன்னால ஜெயிக்க முடியும், நீ ஜெயித்தா உனக்கு பேரு, நான் ஜெயித்தா பெண்களுக்கு பேர். அப்படி நீங்க சொல்ல எழும்புங்க. என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, உங்க குடும்ப சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் நீங்கள் சந்திக்கிற அத்தனை பிரச்சனையிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து விட்டார். எப்போ அது வெளிப்படும் என்றால், நீங்கள் அந்த உற்சாகமான ஆவியை, அந்த விசுவாசத்தை, அந்த வார்த்தையை, அந்த சிந்தையை நீங்கள் காற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால் உங்களால விசுவாசிக்க முடியும். விசுவாசித்து ஒண்ணு பேசுவீங்க, அல்லது விசுவாசத்துல ஒரு கிரியை செய்வீர்கள். ஏனென்றால் சத்தியத்தை அறிந்தவர்களை எந்த ஒரு சக்தியாலும் ஜெயிக்கிறதுக்கு அங்க பைபிள்ல ஆதாரமே இல்லை. இரண்டாவது கொஸ்டின் போயிடலாம்.
நீங்கள் அவிசுவாசத்தின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறீர்களா அல்லது விசுவாசத்தின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறீர்களா என்பதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? Regard, yes, Sister Mercy. பாஸ்டர், விசுவாசத்தின் மீது விசுவாசம் வைக்க முடியும் என்பது எங்களுக்கு தெரியுமா? சிலருக்கு அவிசுவாசத்தின் மீதுதான் விசுவாசம் உண்டு. வசனம் என்னால் முடியும் என்று சொல்வதை என்னால் முடியாது என்று நாங்கள் சொல்லும் போது அது அவிசுவாசம். எக்ஸாக்ட்லி, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. முக்கியமான கொஸ்டின் பாருங்க இல்லையா? நம்ம எல்லாருக்கும் பேரு விசுவாசிகள். நம்மளே பலர் நினைக்கிறோம் ஐ ஹவ் இனஃப் ஃபெய்த்னு. அதை உங்களுடைய சிந்தையில, உங்க மைண்ட்ல இருக்கிற சிந்தையில அதனால அறிந்து கொள்ளலாம். இந்த பிரச்சனையில நான் சிக்கி இருக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் அவிசுவாசத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறீர்கள். நல்ல கேள்வி, நல்ல பதில். இப்போ தேவ வசனம் உங்களை பற்றி சொல்லுவதை உங்களால ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? ஆமென். தேவ வசனம் நம்மை பற்றி என்ன சொல்லுகிறது? தேவர்களாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறது. தேவர்கள் என்று அது சொல்லுகிறது. அது யாரு மூலமா வந்த வசனம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமா. இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறாரு. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அக்கார்டிங் டு சார்ல்ஸ் காப்ஸ் நீங்க அவிசுவாசத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறீங்க. We all are called to shake the world. So believe the unbelievable verses of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து நம்மை பற்றி என்ன சொல்ல உங்களுக்கு தெரியும். பூமிக்கு உப்பு, பூமிக்கு வெளிச்சம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது ஏராளமா சொல்லியிருக்காரு பாருங்க. ஆமா, கர்த்தர் நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாரு இல்லையா? எனக்கு நல்லா தெரியும் நீங்க போகிற சபைகளில ஆமா, நீங்க ஒரு வருஷம் அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னா உங்க போதகரோ அல்லது நீங்க கேட்கிற பிரசங்கம் யார் பண்றாங்களோ அவர்களை விட உங்களுக்கு அதிக பிப்ளிக்கல் நாலேஜ் வந்திருக்கும், அதிக விசுவாசம் வந்திருக்கும். ஆமா, உங்களுக்கு அது புரியும் பாருங்க. ஏன்? இயேசு கிறிஸ்து நம்மை பற்றி சொன்னதை நம்ம அடிக்கடி தியானிக்கிறோம். ஏற்றுக்கொண்டாயிற்று, உங்க மனம் ஏற்றுக்கொண்டுட்டு அதே டெம்போல இருந்துருங்க. உங்கள் பிரச்சனைகள் தானாகவே மறைந்து விடும். தானாக. God's design is to take place every blessing naturally. நீங்க அதுல இருந்து ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது. 2 இடத்துல நேற்று நாங்க அதை பார்த்தோம் பாருங்களேன். பாருங்க, நீங்க எல்லாரும் தைரியத்துல பெருகி இருக்கிறீங்க. முன்னால பயந்து கொண்டிருந்த அநேக காரியங்களிலிருந்து விடுதலை பெற்று இருக்கிறீங்க இல்லையா? இரவு நல்லா ரெஸ்ட் பண்றீங்க. காரணம், இது கிருபை. என் மூலமாக தேவன் பேசுகிற அவருடைய வசனம் உங்களுக்குள்ளே தானாகவே வேலை செய்கிறது. வித்தவுட் எனி எக்ஸ்ட்ரா எஃபர்ட். ஒரே ஒரு எஃபர்ட் தான் போடுறோம். நீங்க இந்த வகுப்புக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்றீங்க, அது ஒரு எஃபர்ட். அது கண்டிப்பா எல்லாருக்கும் என்ஜாயபிளா தான் இருக்கும். அப்புறம் அந்த வாரத்துல ஒரு நாள் இப்படி ஒரு வகுப்புல அட்டன் பண்றீங்க. அப்போ இந்த நேரத்துல உங்களுடைய இருதயத்துல விதைக்கப்படுகிற விதைகள் தானாகவே முளை கிளம்புகிறது. ஆமா ஆமா. அப்போ நீங்க என்ன செய்யக்கூடாது? அவிசுவாசத்தை விதைக்கிற விதைகளை உள்ள வாங்க கூடாது, கேட்கவே கூடாது. சரிங்களா? அதே போல தானாக விதை முளை கிளம்புகிறது போல புதிய ஏற்பாட்டுல ஒரு காரியம் தானாக நடந்தது. சொல்லுங்க யாராவது. பேதுருவுக்கு கதவு தானாக திறந்தது. பேதுருவுக்கு கதவு தானா திறந்தது பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, 2 கையை வைத்து. எல்லா ஆசீர்வாத கதவு எனக்கு தானாக திறந்துட்டு. ஆமா, அந்த திறந்த ஆசீர்வாத கதவை நான் கண்டு கொண்டேன். ஆமென். அதுதான் சத்தியத்தை அறிகிற அறிவு. அவரை அறிகிற அறிவுல நம்ம என்ன செய்யறோம்? ஆசீர்வாத கதவை கண்டுபிடிக்கிறோம், வழியை கண்டுபிடிக்கிறோம். which is already opened. ஒருவரும் அடைக்க முடியாது உங்க ஆசீர்வாத கதவை. ஆனால் சத்தியத்தை சரியாக அறியாதவர்களாலே அந்த வழியை கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது கொஸ்டின் போயிடலாம்.
தேவனுடைய திறமையை செயல்படாதபடி தடுத்து நிறுத்தும் இரு வாக்கியங்களை குறிப்பிடுக. எஸ் பிரதர் பிலிப். It is அங்க எழுதி இருக்கிற ரெண்டு வார்த்தை, இந்த சாப்டர்ல எழுதி இருக்கிற ரெண்டு வார்த்தை. it is getting worse. It is not getting Exact. better. வெரி குட். இல்லையா? மோசமாய் கொண்டு வருகிறது, முன்னேற்றம் இல்லை என்கிற வார்த்தை தேவனுடைய திறமையை செயல்படாதபடி தடுத்து நிறுத்துகிறது. பேஜ் 59ல லாஸ்ட் பேராகிராஃப், லாஸ்ட் பட் 1, பேஜ் 59 பாருங்க. நீ தேவனை அந்த இடத்தை விட்டு வெளியேற்றி விட்டது உனக்கு தெரியுமா? மோசமாகி கொண்டு வருகிறது, முன்னேற்றம் இல்லை என்று சொல்லும்போது உடனே நீ தேவனின் திறமையை செயல்படாதபடி தடுத்து நிறுத்தி விடுகிறாய். நல்லா தெளிவா எழுதியிருக்காரு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல தேவனுடைய திறமையை என்ன சொல்லி நிறுத்தினார்கள்? எல்லாமே திங்க் பண்ணுங்க, எல்லாரும் திங்க் பண்ணுங்க. எல்லாரும் திங்க் பண்ணிட்டீங்கன்னா சக்சஸ் தான். ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாட்டாலும் பரவாயில்ல. கேள்வியை நான் சொல்றேன். வனாந்தரத்திலே தேவன் தங்களுக்காக செயல்படாதபடி அவருடைய திறமையை கட்டி போட்டது, செயல்படாதபடி தடுத்தது இஸ்ரவேலர்கள் சொன்ன எந்த வார்த்தை? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. தங்களுடைய பழைய வாழ்க்கையை பற்றி தாங்கள் அந்த ஓகே, அதுவும் சரி. வேற நாங்கள் எகிப்துல இருந்தா சாப்பாடு எல்லாம் கிடைச்சிருக்கு. அது கரெக்ட் தான். அதை விட பெட்டர் வேர்டு இருக்கு. அவர் செய்த அற்புதங்களை நினையாதிருந்தார். அவங்க சொன்னது, இஸ்ரவேலர்கள் சொன்னது, அந்த 10 வேவுகாரர்கள் சொன்னதை வைத்து 99.99% என்ன சொன்னாங்கன்னா, நாம் வெட்டுக்கிளிகள் என்று சொன்னாங்க பாருங்க. தேவனுடைய திறமையை செயல்பட முடியாதபடி அந்த வார்த்தை நிறுத்திட்டு, அவர்கள் ராட்சதர்கள், நாம் வெட்டுக்கிளிகள். இல்ல, நாம எல்லாரும் இதுல தேறி இருக்கிறோம், இன்னும் தேற வேண்டும். சரிங்களா? ஆமா. எத்தனை பேரு உங்களுடைய ஸ்பௌஸ் அல்லது உங்க பிள்ளைகள் அல்லது உங்க பேர பிள்ளைகள், பாட்டிமா உங்க பேச்சு இப்ப ரொம்ப மாறி இருக்கு அப்படின்னு எத்தனை பேர் வீட்டுல சொல்றாங்க? கை தூக்குங்க. எங்க வீட்டுல சொல்றாங்க, என் பேச்சு மாறி இருக்கு, எங்க பாட்டிமா நல்லா இருக்காங்க, முன்னால மாதிரி இல்ல, சோர்வா இல்ல. ஒருத்தர் வீட்டுல சொல்லலையா? சொல்லாம இருக்கவே முடியாதுங்க. என்ன சொல்றாங்க? ஒரு உதாரணம் யாராவது சொல்லுங்க. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சிந்தை, உங்களுடைய ஆட்டிடியூட பார்த்து உங்களுடைய வீட்டுல யாரு உங்களை என்ன சொன்னாங்கன்னு யாராவது சொல்லுங்க. ஏர்லி மார்னிங் ஒலிம்பி எல்லாரையும் விட முதலே ஒலிம்பி உற்சாகமா இருக்கிறது அப்பம்மா தானு சொல்லுங்க. பிள்ளைகள் ஏர்லியா ஒலிம்பி எல்லாம் செய்யலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேற லிதியா சிஸ்டர் சொல்லுங்க. ஸ்டீஃபன் லிதியா. மாதிரி பழைய மாதிரி இல்ல, இப்ப கணக்க பேச்சுல எல்லாத்துலயும் மாற்றங்கள் இருக்குதுன்னு சொல்லி. வெரி குட். ஆமா ஆமா, எனக்கு நல்லா தெரியும். மகேஸ்வரி சிஸ்டர் வீட்டுல எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, மகா மருமக பேர பிள்ளைகள்லாம். என்ன மகேஸ்வரி சிஸ்டர், ஏன் இப்படி ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, உங்க முகங்களே அது காட்டுகிறது. முகத்துல ஒரு பிரகாசம் இருக்கு பாருங்க. சரி, இது உங்க ஃபேமிலியில, உங்க குடும்பத்துல பெரிய ஆசீர்வாதத்தை இழுத்து கொண்டு வரும். ஒரு துர்ச்செய்தி வருது, அப்பொழுது நீங்கள் அதே டெம்போல இருங்க. ஆமா, யாராவது தவறா சொல்றாங்க, உங்க பிள்ளை இப்படி தவறான இடத்துல பார்த்தேன், நீங்க சோர்ந்து போகவே கூடாது. உடனே என்ன சொல்லணும்? உங்களுக்குள்ள கேன்சல்டு. எதையெல்லாம் கேன்சல் பண்றீங்க தெரியுமா? எதையெல்லாம் நீங்கள் கேன்சல் பண்றீங்கன்னா, முதலாவது உங்களுடைய அவிசுவாசத்தை கேன்சல் பண்றீங்க. ரெண்டாவது அந்த அந்த துர்ச்செயலை கேன்சல் பண்றீங்க. சரிங்களா? இதை விட சிறந்த வாழ்க்கை ஒண்ணும் கிடையாதுங்க.
உங்க பேங்க்ல கோடி ரூபாய் இல்லாம இருக்கலாம், கோடி டாலர் இல்லாம இருக்கலாம். ரைட்? ஆமா, உங்களுக்கு தெரிந்தவர்கள் இல்லையா, உங்க உறவினர்கள் இருக்கிறாங்க ஸ்ரீலங்காவில், ஏதாவது துர்ச்செய்தி வருது, அது அது அந்த துர்ச்செய்தி உங்களுடைய இருதயத்திலே அவிசுவாசத்தையும் பயத்தையும் சந்தேகத்தையும் கொண்டு வராமல் இருக்க முதலாவது நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை கேன்சல்டு. அது உங்களுக்கு தேவை முதலாவது. இரண்டாவது, அங்க உள்ள சூழ்நிலையும் தலைநேராக மாற்றிவிடும். கர்த்தர் தொடர்ந்து நம்மை வழி நடத்துவார். 4வது கொஸ்டின் போலாம். நம்முடைய வழியை வாய்க்க பண்ணுவது யார்? வெரி குட். ஐ திங்க் சிஸ்டர் ஸ்டீஃபன் லிதியா. ஒரே ஒன் வேர்ட்ல சொல்லுங்க, நம்முடைய வழியை வாய்க்க பண்ணுவது யார்? நாமதான் நம்முடைய ஆமென். வெரி குட். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரைட்? இதை சொன்னது யாரு? எஸ் கர்த்தர். தேவன் தான் சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? தேவன். யார்கிட்ட சொல்றாரு? யோசுவா. யோசுவாட்ட சொல்றாரு. எஸ் அதை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. நம்முடைய வழியை வாய்க்க பண்ணுவது நாம் தான். பாருங்கள், நான் உங்கள்கிட்ட வாசிக்கிறேன். பேஜ் 69 டாப்ல பாருங்களேன். தேவன் யோசுவாவிடம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஆமென். நீ உன்னுடைய பிசினஸ்ல பெரிய லாபத்தை உண்டாக்குவாய். ஆமென். நீ உங்க குடும்பத்துல குதூகலத்தை கொண்டு வருவாய். நீ என்ன செய்வா? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய். ஆமா ஆமா, தேவனிடத்துல இருந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. பாருங்கள், அவர் தேவன். சிங்கத்துக்கு என்ன குட்டி பிறக்கும்? நாய்க்குட்டி பிறக்குமா, பூனைக்குட்டி பிறக்குமா? சிங்கக்குட்டி தான் பிறக்கும். கரெக்டா? நாம் யாருக்கு பிறந்திருக்கிறோம்? தேவனுக்கு பிறந்திருக்கிறோம். அப்போ தேவனுக்கு பிறந்தா தேவ குட்டி தான். சரிங்களா? நூற்றுக்கணக்கான வசனங்கள் இதை சொல்லுகிறது. இன்னொரு ஹையர் லெவல் ஆஃப் திங்கிங்க்கு வாங்க. சரிங்களா? ஹையர் லெவல் ஆஃப் திங்கிங். ஆமா, இன்னும் நீங்க பெருசா திங்க் பண்ணணும். வார்த்தை போதும், வார்த்தையை நம்பினா போதும். அப்போ நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வது நாம் தான் என்று தேவன் சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ளுங்க. பிலிப் பிரதர், இதுல சிலர் வர்றாங்களா, நான் அட்மிட் பண்ணணுமா, நீங்க அட்மிட் பண்ணுவீங்களா? நாங்க அட்மிட் பண்றோமா சார்? ஓகே ஓகே, வெரி குட். அருமையான தேவர்களே, நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. உங்களுக்குள்ளே நீங்க யாவரும் அறிந்திருக்கிறபடி இயேசு கிறிஸ்து தேவ பலனாக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுனால, நீங்கள் தேவர்களாய் இருக்கிறதுனால உங்களுடைய வழிகளை நீங்களே வாய்க்க செய்து கொள்ளலாம். யோசுவாவிட்டத்துல நல்ல ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். யோசுவா எப்படி தன்னுடைய வழியை வாய்க்க செய்தான்? அங்கே அவனுக்கு என்ன தேவை? லைட் வேணும், வெளிச்சம் வேணும். அவன் தேவனை நோக்கி கெஞ்சி கொண்டு இருக்கவில்லை. எப்படி அந்த தன்னுடைய தேவையை அவனே சந்தித்து கொண்டான்? நில்லுனா தரித்து, ஸ்டாண்ட் ஸ்டில். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் என்ன சொல்றாரு நான் உங்கள்கிட்ட சொல்லட்டுமா? நீங்க இருக்கிற பகுதியில உங்க வீட்டுல ஒரு சபை ஆரம்பிங்க. ஆமா ஆமா ஆமா, எல்லாரும் ஆரம்பிங்க. அருமையான தேவர்களே, அவ்வளவு ஸ்டஃப் உங்களுக்குள்ள வந்துட்டு. ரைட்? பாருங்க, கர்த்தர் எப்படி அதிசயமாய் வாய்க்க செய்கிறார்னு சொல்றேன். எங்களுடைய எல்டர் டாக்டர் டயனா கிறிஸ்டோபர் சென்னையில இருக்கும் பொழுது அவளுக்கு அது தெரிஞ்சது. ஐயோ, ஜனங்களுக்கு சரியா அறியாமையில் இருக்காங்களேன்னு சொல்லி ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கிறார். ஆண்டோடைய காட்ஸ் லீடிங் படி 1 வருஷம் அவ பிரசங்கம் பண்ணுவா. அவருடைய ஹஸ்பண்டு, 2 பிள்ளைகள் தான் ஆத்துமாக்கள். அடுத்த வாரம் அவங்க ஹஸ்பண்ட் பிரசங்கம் பண்ணுவாங்க, மற்ற 3 பேரும் விசுவாசிகள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் வர்றாங்க. அந்த 1 வருஷமும் அவ சோர்ந்து போகல. அதான் முக்கியம் பாருங்க. இதே போல கலிபோர்னியா போனாங்க, அவங்க வீட்டுல இதே மாதிரி ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் இன்னொரு லெவலுக்கு கொண்டு போயிட்டாரு பாருங்களேன்.
ஒரு சர்ச்சில் மெசேஜ் கொடுக்க கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு இவங்க கூட கொஞ்சம் பழகிருக்காரு அந்த பாஸ்டர் ஃபேமிலியும் டயனா ஃபேமிலியும். பார்த்தாங்க, பிரதர் அவர் அந்த சர்ச்சை 30 வருஷம் நடத்துறாரு, நீங்களே பாஸ்டரா இருந்துக்கிட்டே கொடுத்துட்டாங்க. சர்ச்சு பெயரை கூட மாத்திட்டாங்க, ஹோப் ஃபார் நேஷன்ஸ், நீங்களே பேர் வச்சிடுங்கன்ட்டாங்க. ஆனா அந்த கொஞ்சத்துல உண்மையா இருந்தாங்க. எதுல? அவங்க 4 பேரும் ஒரு சபையை நடத்திட்டே இருந்தாங்க. எனக்கு நல்லா தெரியும் என் டாக்டரை பற்றி, ரொம்ப கான்ஃபிடன்ஸ் அவளுக்கு, இது பெரிய கூட்டமாக பெருகும். ஸோ உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தை வருது, நீங்க எல்லாரும் உங்க நீங்க அதை வந்து ஒரு சர்ச்சுன்னு கூட இன்வைட் சொல்ல வேண்டாம். என்ன செய்யுங்க, வாரத்துல ஒரு நாள் ஆரம்பிங்க, சண்டே ஈவினிங் ஆர் சாட்டர்டே ஈவினிங், எனி டே. 2 பேருக்கு தான் பாடம் சொல்லி கொடுக்க பிதாவாகிய தேவன் எங்க வந்தாரு? ஏதேன் தோட்டத்துக்கு இல்லையா? ஆரம்பிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் லைஃப். நீங்க ஆரம்பிப்பீங்க, உங்க பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகள் அதை என்ன செய்வாங்க? பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். ஆமா ஆமா ஆமா. இதனால என்ன நடக்கு தெரியுமா? இப்போ as you have already known, God has blessed us with 4 grandchildren. மூத்த டாக்டருடைய பிள்ளைகளோ, அவங்களுக்கு 2 டாட்டர்ஸ். செகண்ட் டாட்டர் பபினா பிராங்க்லினுக்கு 2 சன்ஸ். இந்த சண்டையில இவங்களே இந்த சர்ச்சை நடத்துறதுனால பிள்ளைகளுக்கு சிந்தையே அதுல வந்துட்டு, கிராண்ட் சில்ட்ரனுக்கு இல்லையா, அந்த சிந்தை வந்துட்டு, ஆமா சண்டே போகணும், நம்ம தான் இதை செய்யணும். அதுல வந்து நீங்க கிளாஸே எடுக்க வேண்டியதில்லை, தானாகவே வந்துருது. அந்த பிரசன்ஸ்ல இருக்காங்க பாருங்க, அநேக தீமையில இருந்து காத்துக்கொள்ளலாம் பாருங்க. யாருமே எஸ்கேப் ஆக முடியாது. 2 ஆத்துமா உங்களுக்கு கண்டிப்பா கிடைப்பாங்க. எல்லாரும் வீட்டுல ஆரம்பிக்கலாம். இல்ல நீங்க யாரும் காரணம் சொல்லக்கூடாது, எங்க வீட்டுக்காரர் அலோவ் பண்ண மாட்டாருன்ட்டு. நீங்க கால் வைங்க, கர்த்தர் கண்டிப்பாக திறந்து வைப்பார். ஏனென்றால் நீங்கள் தான் உங்கள் வழியை வாய்க்க செய்கிறவர்களாக தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணி ஆற்றலினாலும் அறிவினாலும் அலங்கரித்து வைத்து விட்டார். அடுத்த கொஸ்டின் போலாம். பயம் யாரை செயல்பட வைக்கிறது? விசுவாசம் யாரை செயல்பட வைக்கிறது? எஸ் சிஸ்டர் ஜெயக்குமார் அனட்டா. பயம் சாத்தானை செயல்பட செய்கிறது, விசுவாசம் தேவனை செயல்பட செய்கிறது. வெரி குட். இல்ல, ரொம்ப ஆழமான அஸ்திபாரம் உங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆவியானவர் வைத்து கொண்டே இருக்கிறார் பாருங்களேன். அதை நான் வாசித்துட்டுமா? பேஜ் 59 டாப். அநேக சமயங்களில் நாம் விசுவாசத்தை விட்டு தேவனுடைய வார்த்தைகளை எரிந்து விட்டு சாத்தான் சொன்னதை விசுவாசிக்கிறோம். அவர் சொன்னதை நீ சொல்லும்போது அவனுடைய திறமையை பிசாசு சொன்னதை நீ சொல்லும்போது பிசாசின் திறமையை வெளிப்படுத்துகிறாய். பயம் சாத்தான் செயல்பட செய்கிறது, விசுவாசம் தேவனை செயல்பட செய்கிறது. சரிங்களா? அநேக காரியங்கள்ல நீங்க பயத்திலிருந்து வெளியே வந்திருப்பீங்க என்பது எனக்கு தெரியும் உறுதியா. இன்னும் வெளியே வாங்க. பயப்படுகிறதுனால சூழ்நிலைகள் மோசமாக தான் போகுமே தவிர சிறப்பா மாறாது. ஏனென்றால் பயம் அவிசுவாசத்திற்கு அடையாளம். அதனாலதான் பிசாசானவன் ஃபர்ஸ்ட்ல என்ன செய்வான்? பயத்தை கொண்டு தருவான். பயத்தை எதிர்த்து பேச நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. ஆமா, டிலிஜென்ட்டா இருக்கணும். என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய், நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமா, இந்த காரியம் ஜெயமாக தான் முடியும். காரியம் ஆமா உங்களுக்கு தீங்கு விளைவித்த ஆமானுக்கு தான் நடக்கும் தவிர அந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற குழப்பமா இருக்கலாம், நீங்க விசுவாசித்தா போதும், நன்மையா தான் முடியும். ரைட்? ஆமா ஆமா ஆமா. தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன் நம்மோடு பேசுகிறார். நீங்க தான் மாற்றிக்கொள்ளணும். கர்த்தருடைய ஆவியானவர் சரியான நேரத்துல நினைப்பூட்டுவார். சோர்ந்து போகாதீங்க, பயத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, உற்சாகம் கொள்ளுங்கள், ஜாலியா இருங்க. ஆமா, எந்த நேரத்திலையும் ஜாலியா இருங்க. சிறைச்சாலைக்குள்ள இருக்கும்போது இருந்தாங்க, சிங்க கெபிக்குள்ள, சீரும் நெருப்புக்குள்ள இல்லையா? பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் இருந்திருக்கிறாங்க. ஆமா, அடுத்த லெவல் வந்துடணும். சரிங்களா? நம்ம இந்த வகுப்பை நீங்க சீரியஸா எடுத்து ஹோம்ஒர்க் பண்ணுங்க. மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. கர்த்தர் நல்லவர். ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்தி இருக்கிறார். நீங்க எழும்புங்க, உங்கள் ரோலை நீங்க செய்யுங்க, மற்றவையெல்லாம் தானாகவே வந்துவிடும். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் சிஸ்டர்.
யோபின் வாழ்வில் சாத்தானை ம். செயல்பட வைத்தது எது? ஈஸியான கொஸ்டினா இருந்தாலும் ஆழமாக பதிய வேண்டும். எஸ் மகேஸ்வரி சிஸ்டர். யோபு 3:25 first. யோபு ஆ பயந்த காரியம் அவனுக்கு நடந்தது. யோபின் வாழ்வில் சாத்தானை செயல்பட வைத்தது அவனுடைய பயம். பயம். யோபு 3:25 அவனே கன்ஃபஸ் பண்றான், நான் பயந்த காரியம் நடந்தது. நடந்தது. ஆமா. எஸ்கேப்பே ஆக முடியாது பிரதர், எங்க சூழ்நிலை ரொம்ப 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 மோசம், அதனால பயம் வந்தது சொல்லவே முடியாது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை விட பயம் யாருக்கும் வர வேண்டிய அவசியமே இல்லை. அதனால அவர்கள் நின்றார்கள். ஸ்டில். பிசாசுக்கு என்ன செய்யணும்? எதிர்த்து நிக்கணும். சரிங்களா? திராணி, அதுதான் திராணி. அந்த எபிலிட்டி உங்களுக்கு வந்திருக்கு. சில நேரங்கள்ல பாருங்களேன், அது மாறுகிறதுக்கு அறிகுறியே இல்லாமல் இருக்கும். என்னுடைய பையன் ரட்சிக்கப்படுறதுக்கு வழியே இல்லை, ஏன்னா அவ்வளவு மோசமா இருக்கிறான். அப்பொழுதும் உங்களாலே விசுவாசிக்க முடியும், உங்களால பயப்படாமல் இருக்க முடியும், இருக்க வேண்டும். நீங்க பயப்படுகிறதுனால ஒண்ணு நல்ல காரியம் நடக்க போறது இல்லை இல்லையா? பயம் வந்தா அப்ப என்ன நம்ம வாயால சொல்லலாம்? ஒண்ணு அப்பாலே போ சாத்தானே, வேற இன்னும் கொஞ்ச காலத்துக்குள் சாத்தானேன் காலடியில் 2 வசனம் இந்த சாப்டர்லயும் ஒன்று இருக்கு. சிஸ்டர், ஏன் இன்னும் கொஞ்சம் காலம் பொறுக்கணும்? இப்போதே மிதிங்க. நானும் அப்படியேதான் யோசிச்சேன் பாஸ்டர். அந்த வசனத்தை வாசிக்கும் போது அதுல அவர் சொல்றார், இப்படி சொல்லலாமே என்று சொல்றார். ஆனா நான் உங்களை மாதிரி தான் நானும் யோசிச்சேன். நானே அப்படி கொஞ்ச காலத்துல இப்பவே சாத்தானுங்க இப்பவே இன்னைக்கு இப்பவேன்னு சொன்னானா யாரு? ஆட்டு இடையன். இப்பவே உன் தலை எடுக்க போறேன்னு சொன்னானே. நான் என்ன சொல்றேன், அந்த காரியம் ரொம்ப ஒஸ்டா போயிட்டே இருக்கிறீங்களே, ஏதோ ஒரு காரியம், நீங்க அதோட கவலைப்படுறதுனால லாபமே இல்லையே, இல்ல பிரயோஜனமே இல்லையே. ஆமா, க்ஷணப்பொழுதுல அற்புதம் நடந்துருமா? கண் இமைக்கிற நேரத்துல அற்புதம் நடந்துருமா? 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் பிரச்சனையா இருக்கலாம், நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. ஏன்? யூ ஆல் ஆர் வேர்ல்ட் ஷேக்கர்ஸ். உலகத்தை வாழ வைக்கிறவர்கள். உங்க குடும்பத்தை, உங்க சூழ்நிலையை நீங்க தான் மாற்றி அமைக்க முடியும். வேதம் முழுவதும் அதுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. அதை நாம் தெளிவாக கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய இந்த வகுப்பு மூலமாகவும் கிருபை பாருங்க, ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் வழங்குகிற வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்திகள் மூலமாக, இல்லையா? அதனால சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. ஐயோ ரொம்ப நாள் ஆயிட்டியா, நீங்க தான் காரணம். சரிங்களா? எந்த சூழ்நிலையையும் தலை நேராக மாற்றிக்கொள்ளுவது நீங்க தான். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், இவங்க பாருங்களேன், யாரு? மொர்தெகாய், எஸ்தர், இல்லையா? அவங்கதான் தங்கள் வழியை அமைத்து கொண்டார்கள். எல்லாம் பிளான் பண்ணிட்டு ஆமான், இல்லையா? அவங்கள தூக்கு மரத்துல போடுறதுக்கு பெரிய தூக்கு மரமும் நட்டிட்டான். காரியம் எப்படி முடிந்தது? வேறு விதமாய் முடிந்தது. எந்த அளவுக்கு போன பிறகும் எஸ்தரும் மொர்தெகாயும் விசுவாசிக்கிறாங்க பாருங்களா. 127 தேசத்துக்கும் லெட்டர் போயிட்டு யூதர்களை கொன்றுங்க அப்படின்ட்டு. ஆனா அப்பொழுது இவங்க கிவ் அப் பண்ணல, விட்டுல, காயை நகர்த்திட்டே இருக்காங்க. அவர்களுக்கு தெரிந்த வழியை போயிட்டே இருக்காங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்து யூதர்களையும் மீட்டு கொண்டார். ஆமான் அதோட முடிந்து போனா, இல் பொருளானான். மாத்திரமல்ல, யாரு? எஸ்தரும் ராஜாவுடைய இருதயத்துல இடம் பெற்றால். மொர்தெகாய் பெரிய ப்ரமோஷனை பார்த்துட்டான். அப்ப கிவ் அப் பண்ணவே வேண்டாம். சரிங்களா? அதுக்குதான் இந்த வகுப்பு. விட்டு விடாமல் இருக்கதா இந்த வகுப்பு. விட்டு விடாமல் இருக்கதா நம்ம என்னது? வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ். வெரி குட். அடுத்த கொஸ்டின் போவோம்.
உங்களை நீதிமானாக்கவும் தண்டனைக்கு ம் தப்பித்துக் கொள்ளவும் தேவையான வல்லமை எதிலே உள்ளது? ம் பாம் அமரதேவா சிஸ்டர். என்னுடைய வாயில் இருக்கிறது. வெரி குட். 63வது பக்கத்துல. ரைட், வெரி குட். பாருங்க, இதை சொல்றது இயேசு கிறிஸ்துங்க. நான் அதை வாசிக்கிறேன். டாப்ல இருந்து வாசிப்போம். 63வது பக்கத்துல, நீதிமான் ஆக்கப்படுவதும் ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாவதும் உன் வாயில் இருக்கிறது. ஆக்கினை தீர்ப்புன்னா என்ன? சிம்பிளா சொல்லுங்க, யாராவது புரிஞ்சுக்கணும். நீங்க பைபிள்ல பல இடத்துல ஆக்கினை தீர்ப்புன்னு வருது. தண்டனை தண்டனை தண்டனை, சரிங்களா? நமக்கும் வரக்கூடிய தண்டனை. நீதிமான் ஆக்கப்படுவதும் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாகுவதும் உன் வாயில் இருக்கிறது. வார்த்தைகள் உனக்கு அனுகூலமாகவோ அல்லது உனக்கு பாதகமாகவோ கிரியை செய்யும். உனது வார்த்தைகளால் நீ நீதிமானாக்கப்படுவாய் அல்லது ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்புக்குள்ளாவாய். அந்த வசனத்தை வாசித்துருங்க. 12:37 இயேசுதான் சொல்றாரு. Matthew 12:37. வாசிங்க, யாராவது ஒருத்தர் வாசிங்க. மத்தேயு 12:7 பலியை 37 அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் இல்ல கருத்து சிஸ்டர், இன்ன 37வது வசனம். 12:37. ஏனெனில் உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். யாரு சொல்றா இது? இயேசு. இயேசு சொல்றாரு. பாருங்க, நாம் எப்பொழுது நீதிமானாக்கப்படுகிறோம் தெரியுமா? பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்ட பொழுதே, மறுபடி பிறந்த பொழுதே நாம் நீதிமான் ஆக்கப்பட்டு விட்டோம். ஆனா எப்போ அது எக்ஸிகியூஷனுக்கு வருது, எப்பொழுது மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னா, நீங்கள் அதை அறிந்து ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது. எதை ஏற்றுக்கொள்ளணும்? ரோமர் 5:1, ரோமர் 8:30 எல்லாம் என்ன சொல்லுது? நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இதை நீங்கள் அறிந்து இதை ஏற்றுக்கொள்வதுதான் அந்த அறிவு தான் உங்களை நீதிமான் ஆக்கியிருக்கு. சரிங்களா? ஆமா ஆமா ஆமா. அப்போ ஒரு ஒரு தோல்வியான சூழ்நிலை, சரிங்களா? ஏதோ ஒரு கேஸ் எடுப்போமே, கோர்ட்ல உங்களுக்கு விரோதமா ஒரு வழக்கு நடக்கு, நீங்க தான் தப்பு பண்ணியிருக்கீங்க. நீங்க அந்த தீர்ப்பை உங்களுக்கு சாதகமாக எழுதி கொள்ள உங்கள் நாவை நீங்கள் பயன்படுத்தணும், இல்லையா? ஒருத்தர் சென்னையில சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பெரிய வழக்கு, கிரிமினல் வழக்குல மாட்டிட்டாரு. 1 வருஷம் அலையிறாங்க, கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சு. அவங்க ஒய்ஃப் வந்து ஜாமீன் எடுக்க ட்ரை பண்றாங்க. அவர் பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர், சரிங்களா? மாட்டிட்டார். அப்போ சிஸ்டர் அவங்க நம்ம செய்தியை கொஞ்சம் கேட்ட உடனே என்னை அழைத்தாங்க. பிரதர், நீங்க ஒரு நாள் வரணும், எங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி பிரச்சனையில ஜெயில இருக்கிறாங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி போனோம். பாருங்க, சிறைச்சாலையில அந்த பக்கம் நிற்கிறாங்க, இந்த கம்பி எல்லாம் போட்டிருக்கு. நாங்க இந்த பக்கம் இருக்கோம். அவர் அழுதுகிட்டே வந்து எங்களை பார்த்தாரு. நீங்க அழாதீங்க, 7 daysல நீங்க வீட்டுக்கு வந்துடுவீங்க. அவர் பெரிய ஆபீசர், ரொம்ப டிக்னிஃபைடு ஃபேமிலி. அவங்க பிள்ளைகள்லாம் யூஎஸ்ல இருக்காங்க. இவர் செய்த தவறு. ஆனா நான் சொன்ன பாருங்களேன், 3வது நாள்ல வீட்டுக்கு வந்துட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அருமையானவர்களே, தீர்ப்பு நம்ம நாவல தான் இருக்கு, சரிங்களா? பாருங்க, நானும் சில தீர்ப்பு கொடுக்குறேன், இத்தனை நாள் அந்த காரியம் நடக்குன்னு. அநேக காரியங்கள் நடந்து விடுகின்றன, சில காரியங்கள் நடக்கவில்லை. ஆனாலும் நான் சோர்ந்து போகவில்லை. இது என்னுடைய அனுபவத்தை சொல்றது உங்களுக்கு தேவை, சரிங்களா? முதலாவது நீங்க எங்க டிக்ளேர் பண்ணணும்னா, உங்க இருதயத்துல பேசணும். பல தானே, நான் இந்த ஒருவேளை எப்படி சொல்லுங்க, தவறான படத்தை பார்த்துட்டேன், ஆனாலும் என் நீதியை எதுவுமே கெடுக்க முடியாது. நான் குற்ற உணர்வுக்குள்ள போக மாட்டேன், நான் பயத்துக்குள்ள போக மாட்டேன். காலையில எழுந்த உடனே நீங்க டிக்ளேர் பண்ணலாம் இல்லையா, இன்று எனக்கு சமாதானமான நாள்,
என்னுடைய இருதயத்தை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. என்னுடைய பீஸ், இட் இஸ் ஃப்ரம் த லார்ட், டிவைன் பீஸ், தெய்வீக சமாதானமாக என் தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற. எனவே என்னுடைய சமாதானத்தை எந்த ஒரு சூழ்நிலையோ எந்த வித துர்ச்செய்தியோ மாற்ற முடியாது. இந்த நாள்ல நான் குதூகலமாக இருப்பேன், நான் உற்சாகமாக இருப்பேன், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று குதூகலமாக காலையில பேசிருங்க. உங்க டீம்ல யாராவது எனக்கு எழுதி அனுப்புங்க ஒரு கன்ஃபெஷன். இல்ல, காலையில எழுந்த உடனே கண்ணாடியை பார்த்து பேசணும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது களி கூறுகிற நாள், இது குதூகலமான நாள், இது கொண்டாடுகிற நாள், இல்ல நடனமாடுகிற நாள். ஆமா, அதனாலதான் தாவீது சொல்றான், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இல்ல, அவனோட நம்ம பெட்டர் கவர்னன்ட்ல இருக்கிறோம், சோர்ந்து போக வழியே கிடையாது. ஆமா, ரைட், வெரி குட். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பரலோக பாஷை எது, பாதாள பாஷை எது? வேதத்திலிருந்து 2 எடுத்துக்காட்டுகள் எழுதுக. வெரி குட். அடுத்தது யார் இருக்காங்க? லிதியா சிஸ்டர் சொல்லுங்க. ஸ்கிரீன்ல வராதவங்க கூட சொல்லலாம். கேள்வி நான் வாசிக்கிறேன். பரலோக, ரொம்ப சிம்பிள் தான் ஆன்சர். பரலோக பாஷை எது, பாதாள பாஷை எது? 2 எடுத்துக்காட்டுகள் எழுதுக. யார் சொல்றீங்க? இது வரைக்கும் ஆன்சர் சொல்லாதவங்க சொல்றேன். ஸ்கிரீன்ல வராத சொல்லட்டும் பாஸ்டர். நான் சொல்லிட்டேன். ஓகே ஓகே, இது வரைக்கும் சொல்லாதவங்க யாராவது சொல்ல வைங்க. ரஞ்சினி, ஏஞ்சலின், மேரி, கிறிஸ்டியன், ஜபான் சொல்லுங்க. ஸ்ரீதேவி ஆன்சர் பதில் பண்ணிட்டீங்க. பிள்ளையாண்டாலும் ஸ்கிரீன்ல இருக்கிற நீங்க சொல்லுங்க. பிள்ளையோ சரியான பிரச்சனை இல்லை, சொல்லலாம். யாருனாலும் சொல்லலாம். இப்போ யாருனாலும் சொல்லலாம். பரலோக பாஷை எது? தேவனுடைய வார்த்தை. இன்னும் சிறப்பா ஆன்சர் இருக்கு. மரணமும் ஜீவனும் ஆசீர்வாதம். இப்படி சொல்லலாமா? வெரி குட். இன்னும் பாருங்க, விசுவாச பாஷை பரலோக பாஷை. சரியா? விசுவாசத்தை பேசுவது பரலோக பாஷை. பாதாள பாஷை எது? அவிசுவாசத்தை பேசுவது. ஆமா, இன்னைக்கு முடிவெடுப்போம். நம்ம எப்போதும் பரலோக பாஷை தான் பேசணும். ரைட்? ஏனென்றால் நம்முடைய பேச்சுல அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஆமென். ஓகே, உதாரணம் கேட்ச 2 உதாரணம் யாராவது சொல்லுங்க. பரலோக பாஷை பேசின ஒரு 2 உதாரணம் சொல்லுங்க. தாவீது சொல்றார், தேவனுடைய வானங்களில் நிலைத்திருக்கிறது, நான் அதை பூமியிலே. அது இல்லையா? தாவீது பரலோக பாஷை பேசினான். என்ன சொன்னான்? உம்மால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால் ஒரு மதிலை தாண்டுவேன். அப்புறம் என்ன சொன்னா? இன்றைக்கு உன் தலை எடுப்பேன். இதெல்லாம் பரலோக பாஷை. யோசுவா சொல்றான், அவர்கள் நமக்கு இறையாவார்கள். பரலோக பாஷை இல்லையா? மோசே சொல்றான், இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் இப்படி நீங்க சொல்றீங்களா? ஒரு துர்ச்செய்தி வருது, மகளை சோர்ந்து போகாத, இந்த தீங்கு நிலைச்சிருக்காது, இன்னையோட முடிஞ்சு போகுது, இந்த பிரச்சனை இனி நம்ம வாழ்க்கையில இனி காண மாட்டோம், பேசுங்க. சொல்லிட்டு இன்னொன்னு சேர்த்து சொல்லுங்க, என்று கர்த்தர் சொல்லுகிறாருன்னு சொல்லுங்க. ரைட் பிலிப் பிரதர்? இப்போ நமக்கு மீடியா எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, உங்க மேல வசனம் வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு மாத்திரம் இல்ல, ஆமா, எவ்வளவு செய்தியை கேட்கிறோம் இல்ல, தப்பிக்க வழியே இல்லை, ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கவே முடியாது. பெரிய பெரிய ஒரு உயர்வை காணாமல் இருக்கவே முடியாது. ஆமா 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 ஆமா, மலை மேல இருக்கிற பட்டணமாக உயர்த்தப்படாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா நீங்க எல்லாம் செய்தியை கேட்கறீங்க, கிருபை பாருங்க. ஆமா, பெரிய ஆசீர்வாதத்தை தான் தேவன் அழைத்திருக்கிறார். எதெல்லாம் பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள எதுவெல்லாம் தடை இல்லை தெரியுமா? உங்க வயசு தடை இல்லை. சில நினைக்கிறீங்க, சரி பிரதர் நாங்க இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறோம், அப்படி நினைக்காதீங்க. அப்ப என்ன செய்யணும்? நினைவைத்தான் மாற்ற சொல்றேன். மகேஸ்வரி சிலர் எதை நினைக்க கூடாது. நம்ம இறந்து போயிட்டா எங்க கல்லறை வைப்பாங்க, அதை யோசிக்க கூடாது.
ரைட். ஆமா, உங்களுக்கு உங்களை ஏற்றுக்கொள்ள உறவினர்கள் எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க மகேஸ்வரி சிஸ்டர். ரைட். பாட்டியம்மாக்கு வயசாயிட்டுன்னு நினைக்கிற உங்க பேர பிள்ளைகள் உங்க உதவியை நாடி வருவாங்க. ஏன் நீங்க கிளாஸ்ல அட்டன் பண்றீங்க, சீரியஸா ஹோம்ஒர்க் பண்றீங்க. யூ ஆர் த சோர்ஸ் ஃபார் யுவர் என்டையர் ஃபேமிலி. உங்க சந்ததிக்கு மாத்திரமல்ல, உங்க உறவினர்களுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு மாத்திரமல்ல, ஸ்ரீலங்காவில் இருக்கிற அத்தனை தமிழர்களுக்கும் நீங்க எல்லாரும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. உற்சாகப்பட்டு எழும்புங்க. இந்த அளவுக்கு பிப்ளிக்கல் நாலேஜ் எத்தனை பேருக்கு இருக்கு? ரைட். ஆமா, உங்களுக்கு அந்த வாஞ்சை இருக்கு பாருங்க. வாஞ்சையை விருப்பத்தையும் கொடுக்கிறவர் தேவனுடைய ஆவியானவர். ரைட். அடுத்தது கொஸ்டின் போயிடலாமா? விசுவாசத்தையும் பயத்தையும் கட்டுவதும் கட்டவிழ்ப்பதும் எது? Question 9. ஓகே. நாவு. ஓகே, வெரி குட். விசுவாசத்தையும் பயத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய இது எங்க இருக்குன்னா நாவுல இருக்கு. பேஜ் 68, 68வது பக்கத்துல கடைசியா வாசிங்க யாராவது. விசுவாசத்தையும் பயத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய நாவு வாய்க்குள் இருக்கிறது, வசனங்கள் தங்களை போன்றவைகளை பிறப்பிக்கின்றன. ஆமா, அதை கூட நல்ல பாயிண்ட் பாருங்க. வசனம் தன்னை போல, வசனம் நீங்க பயப்படுத்துகிற அவிசுவாசத்தை கொண்டு வர்ற வசனத்தை நீங்க மனசுல வச்சிருந்தீங்கன்னா அது அவிசுவாசத்தை கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையில பெரிய தோல்விகளை கொண்டு வந்து விடும். கேன்சல் சொல்லுங்க, நமக்கு தோல்வியே கிடையாது. எல்லாரும் உங்களுக்குள்ள சொல்லுங்க, நான் தவறான வார்த்தையை சொன்னாலும் நீங்க கேன்சல் பண்ணிடணும். சரிங்களா? ஏன் நம்ம நாவல சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது. கடைசி கொஸ்டின் போயிடலாம். யாருடைய தேவ பக்தி வீண்? ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் யாருடைய தேவ பக்தி வீண்? எஸ். ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் எண்ணினாலும் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். ஆமா ஆமா ஆமா, எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சரி, வாயை அடக்கவில்லை என்றால் அது வேஸ்ட். அந்த ஜெபமும் வேஸ்ட், பக்தியும் வேஸ்ட். இல்ல, ரொம்ப முக்கியமான ட்ரூத். நீங்க அப்புறம் அதை தியானிங்க. யாக்கோபு 1:22 வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. சரிங்களா? கர்த்தர் மகா நல்லவர். இப்ப உங்களுக்குள்ள விசுவாசம் தானாய் உருவாகி கொண்டே இருக்கிறது. சரிங்களா? ஏன்? அந்த ஸ்டெப்பு தான். சத்தியத்தை சரியாக அறிய 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 தானாகவே 2வது படிக்க வந்துருவீங்க, விசுவாசத்துக்குள்ள வந்துருவீங்க. அதோட நிறுத்திடக்கூடாது, பேச வேண்டும் அல்லது விசுவாசத்துல கிரியை செய்ய வேண்டும். பேசுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதத்தை பேசுங்க, விசுவாசத்தை பேசுங்க, செழிப்பை பேசுங்க, ஜீவனை பேசுங்க, பெஸ்ட் மார்க் வாங்குவான்னு பேசுங்க. ஏனென்றால் நீங்க சொல்லுகிறபடியே ஆகும். அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. பிதாவே உமக்கு நன்றி அப்பா. Oh, thank you Lord for your goodness. Thank you Lord. What a loving daddy. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை கற்றுக்கொள்ள தேவரே உம்முடைய பிள்ளைகளாகிய இவர்களுக்கு நீரே வாஞ்சையையும் விருப்பத்தையும் கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள நீரே கர்த்தாவே சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி. இன்னும் இந்த பிள்ளையுடைய இருதயத்திலே காணப்படுகிற அவிசுவாசம் அகன்று போவதாக, பயங்கள் விலகி ஓடுவதாக, பயத்திற்கு காரணமா இருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வருவதாக, விடுதலை வருவதாக, ரட்சிக்கப்படாத சந்ததியா ரட்சிக்கப்படுவார்களாக, அது சீக்கிரத்திலே நடப்பதாக, இந்த வருஷமே நடப்பதாக. இது நிமித்தமாக இந்த குடும்பத்திலே குதூகலமும் கொண்டாட்டமும் செலிப்ரேஷன் உண்டாவதாக. இன்னும் ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அதில் நிலைத்திருக்க கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென்.